தமிழ் அப்படியே அருவி மாதிரி கொட்டணும். மனப்பாட செய்யுள்னு பேர் வச்சிருக்கிறான். அதை மனப்பாடம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு துப்பில்லை. ஒரே ஒரு வரியை படிச்சுட்டு வந்து திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்கான். சிலப்பதிகாரத்தில் பாண்டியனவைக்கு போன கண்ணகி நீதி கேட்கிற காட்சியை இளங்கோ எழுதியிருக்கிறார். அதுக்கு இணையான ஒரு காட்சி இதுவரைக்கும் எந்த இலக்கியத்தில் படைக்கப்பட்டதே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? தேரா மன்னா செப்புவதுடையேன் எள்ளறு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லுரு புன்கண் தீர்ந்தோ நன்றியும் வாயிற் கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சுடத்தான் தன் அரும்பெறற் புதல்வனை ஆழியின் மடித்தோன் பெரும்பெயர் புகாரென் பதியே அவ்வூர் ஏசா சிறப்பின் இசைவிளங்கு பெருங்குடி மாசாத்து வாணிகன் மகனேயாகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ்கழல் மன்னா நின்னகர் புகுந்தீங்கு என்கார் சிலம்படி பகர்தல் வேண்டி நின்பார் கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பதென் பெயரே.